விக்ரம, தரமான வேலை பார்த்துட்டியா? சாமா இதுக்கு தான் உன்னை அமுச்சு விட்ருப்பாங்க போல இருக்கு. ம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லைக்கை மட்டும் பண்ணிருங்க. தான் இருக்குது, பக்கத்துல தான் இருக்குது. அதை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். விக்ரம், சாமா உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லடா. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்லை. எப்படிதான் இங்கிட்டு பேசுற, அங்கிட்டு பேசுற, அங்கிட்டு பேசுற, இங்கிட்டு பேசுற. கரெக்டா ஒரு பாயிண்ட் உனக்கு சொல்ல தெரியலையேடா. எப்பறம் எங்கள்கிட்ட மாட்டிக்கிற அதிகமா? இல்லை கேட்குறேன், எப்படி மாட்டிக்கிற? அருமையா மாட்டிக்கிறாடா நீ. ஏன்னா உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை சொல்ல போனா. ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தைங்க, சுச்சு அர்ச்சனாக்கும் ஓட்டே இல்ல. அர்ச்சனா வந்துட்டு ஒரு டம்மி அப்படிங்கிற மாதிரி. நீ ஒரு டம்மிடா, நீ ஒரு காரா பூந்திடா, நீ ஒரு எள்ளூர்டா. கடல மிட்டாய் இருக்குல்ல, கடல மிட்டாய், அதுல ஊரும்ல எறும்பு அதுடா நீ. எல்லாத்துலயுமே ஊறி அப்படியே இனிப்பு கிட்டலாம் ஊறி கசப்பு கிட்டலாம் போக மாட்டேன். உனக்கு வந்துட்டு என்ன வைக்கணும்னா அப்ப எறும்பு மருந்து தான் வைக்கணும் சொல்ல போனா. செத்துரு, இப்படி இருக்கிறதுக்கு நீ செத்துறணும் சரியா? ஆனா நீ இன்னொரு வார்த்தை சொன்ன பாரு, சம வார்த்தை. அதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஃபேன் பேஸே இல்லை. அவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியில வந்துட்டு ஃபேக்கு. அப்புறம் அணிய நிக்சன் உட்காந்து பேசுனீங்களோ? இல்லை நீ 2 பேரும் சொன்னீங்களாமோ வந்துட்டு அர்ச்சனாவுக்கு வந்துட்டு கிளாப்பே கிடையாது வெளியில, எல்லாம் ஃபேக் கிளாப்பு அப்படின்னு. எபிசோடு எத்தனை எபிசோடு பார்த்தீங்க? இல்லை கேட்குறேன், எத்தனை எபிசோடு பார்த்தீங்க? 1 2 என்னங்கடா டே? இல்லை என்ன எபிசோட்ல போயிட்டு யாராச்சும் ஃபேக்குன்னு சொல்லுவாங்களாடா? இல்லை நீ எதுவும் ரேடியோ எதுவும் கட்டி விட்ருக்காங்களா? அர்ச்சனா எதுவும் கிளாப் சவுண்ட் மட்டும் வர மாதிரி? இல்லை கேட்குறேன், ரேடியோ சவுண்ட் எதுவும் கட்டி விட்ருக்காங்களோ? மாயாவுக்கு சொம்பு தட்டின உள்ள இருக்கும்போது கொஞ்சமாச்சும் உங்க வீட்டுல இருந்து வந்து சொன்னாங்க. அப்பயாச்சும் நீ திருந்துவன்னு பார்த்தோம். ஆனா நீ திருந்தவே மாட்டா சொல்ல போனா. அந்த சொம்பு தட்டுற வேலை நீ அருமையா வச்சுக்கிட்ட. உன்னையெல்லாம் அடிமையா வச்சிருக்காங்க. அடிமையா தான் வச்சிருக்காங்க உன்னை. அடிமைக்கு அடிமை. அந்த அடிமை மாய அடிமை, அதுக்கு நீமையா அடிமை. 2 பேரும் அடிமைன்னு அடிங்க உட்காந்து. சொல்ல போனா நீ எல்லாம் வேஸ்ட். உள்ள இருக்குதே வேஸ்ட் சொல்ல போனா. நீ வெளில போயிட்டு தூக்க மாட்டியா? அதான் உனக்கு கரெக்டு. இல்லைன்னா வச்சுக்குவேன் எதுவுமே நடக்காது சொல்ல போனா. உள்ள போயிட்டு வெளில போயிட்டு நீ தூக்க மாட்டிக்க. நீ ஆனா இன்னொன்னு சொன்ன பாரு, அதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியலடா. அப்பா, மாயா வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க, நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். உங்க வீட்டுல இருந்து சொன்னதெல்லாம் அப்புறம் ஃபேக்கா? இல்ல ஃபேக்கான்னு கேக்குறேன். அப்ப மாயாக்கு தட்டின கிளாப்பு உண்மை, நீ வந்துட்டு அர்ச்சனாக்கு தட்டினது ஃபேக்கு. இல்ல கேக்குறேன் ஃபேக்கு. இல்ல கேக்குறேன் ஃபேக்கு. நல்லா தான் பேசுற நீ. பேச தெரிலடா உனக்கு, பேச தெரில. அமைதியா இருக்க வேண்டியதானே? உள்ள வந்தில சரி, எப்படியோ வெளில வரட்டு விட்டாங்க, உள்ள அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஜாலியா இருந்துட்டு போறதை விட்டுவிட்டு நீ கண்ட மேனிக்கு வந்ததுல இருந்து அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்க. வெளில இருக்கிறத உள்ளுக்குள்ள சொல்லக்கூடாதுன்னு. நீ சொல்ற பாரு, அப்பா தாங்கிக்க முடியலடா என்னால. இல்ல தாங்கிக்க முடியல. அர்ச்சனாக்கு ஓட்டு ஃபேக்குங்கிற, அப்ப மாயாக்கு ஓட்டு ஃபேக் இல்லையா? அண்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாப்பு ஃபேக் இல்லையா? என்னதுடா? இல்ல என்ன என்னால தாங்கிக்கவே முடியல. நீ சொல்றதெல்லாம் சுத்தமா தாங்கிக்க முடியல. எதனால நீ இப்படி சொல்ற? இல்ல நீ வந்துட்டு எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு சொல்ல போனா. உனக்கு மாயா வந்துட்டு 5 படத்துக்கு மேல அவங்க வந்துட்டு எடுத்து ஒரு அந்த இது பண்ணியிருக்காங்க ஓகேவா? அதுல எதுவும் வாய்ப்பு அவங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரியில ஒரு வேற இதுல டாப்ல இருக்காங்க. அங்க இருக்கிறத விட அவங்க டாப்ல இருக்காங்க. அதனால நீ அவங்க கூட இருந்தா அவங்க நம்மளுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் படம் நடிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நீ எதோ அங்க போறியா? இல்ல நீ வந்துட்டு நீ இங்க வந்துட்டு நீ என்ன பண்றனா, அர்ச்சனா வந்துட்டு எதுவுமே ஒரு படம் வாய்ப்பு எதுவுமே இல்லையே, இவங்களை கீல் டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது ஒரு பிளான் வச்சிருக்கியா? இல்ல நீ வந்துட்டு அர்ச்சனா வந்துட்டு டாப்ல இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம எகெயின்ஸ்டா பேசணும், வேற யாராச்சும் அடிக்கணும், எனக்கு எகெயின்ஸ்டே எங்க அர்ச்சனா தான் அப்படிங்கிற மாதிரி நீ ஏதாச்சும் பிளான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரிலடா. சத்தியமா தெரிலடா. தெரில. நீ ஆனா இருக்கிறது வேஸ்ட். வெளில வந்து தயவு செஞ்சு பிக் பாஸ் அமுச்சு விட்டுருங்கயா, தயவு செய்து அமுச்சு விட்ருங்க. மக்களே, நீங்க ஓட்டு போடுறது மட்டும்தான் முக்கியம். இந்த லாஸ்ட் வீக் ஓட்டு போடுறது மட்டும்தான் முக்கியம். பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டு போடாம இருக்காதீங்க தயவு செஞ்சு. பார்த்து ஓட்டு போடுங்க. இவங்க சொல்றத பார்த்தா நம்ம ஓட்டு போடாம இருந்திருந்தோம்னா அவங்க வந்துட்டு தூக்கி மாயாவை கொடுத்துட்டு போயிடுவாங்க. பார்த்து ஓட்டு போடுங்க. ஓகே, பாய்.